சற்று முன் திமுகவின் எம்பியாகும் அண்ணாமலை ஸ்டாலின் திடீர் அறிவிப்பு. உச்சகட்ட பதற்றத்தில் பாஜக தலைமை. அதாவது தற்போது அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி அவருக்கென ஒரு தனி பாதையை வகுத்துக் கொள்கிறாரே என்று பலரும் பேசி வந்த நிலையில் அது இப்பொழுது உண்மையாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாம், அண்ணாமலை இன்று பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக தேசிய தலைமை அஇஅதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் அண்ணாமலையின் விருப்பத்திற்கு மாறாக இந்த கூட்டணி முடிவு எடுக்கப்பட்டது. பாஜக தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தனித்து நின்று தனது சொந்த பலத்தை நிரூபிக்க வேண்டும். கூட்டணி வைப்பது கட்சியின் நீண்டகால வளர்ச்சியை பாதிக்கும் என்று அண்ணாமலை கருதினார். ஆனால் தேசிய தலைமை அதிமுகவுடனான கூட்டணியை வற்புறுத்தி நடைமுறைப்படுத்தியது. தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும் இந்த முடிவில் அவருக்கு கடுமையான அதிருப்தி இருந்தது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் பாஜக வெறும் ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த மோசமான தோல்வி அண்ணாமலைக்கு கட்சியில் இனி எதிர்காலம் இல்லை என்ற எண்ணத்தை வலுப்படுத்தியுள்ளது. பாஜகவிலிருந்து வெளியேறிய அண்ணாமலை கையோடு உடனடியாக தனது சொந்த அரசியல் கட்சியை தொடங்குவதற்கான முதற்கட்ட பணிகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே அதிமுகவில் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மிகப்பெரிய போர்க்களமே நடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இது அனைவருக்கும் தெரிந்ததே. இதனாலேயே பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே கூட்டணி முறிவு ஏற்பட்டது. திரும்பவும் கூட்டணி அமைத்ததால் பாஜகவில் இருக்க முடியாது என்று தற்போது அண்ணாமலை இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவரது ஆதரவாளர்கள் ஏற்கனவே எக்ஸ் தலைவலப்பக்கம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் புதிய கட்சியின் சாத்தியமான பெயர்கள், கொடி வடிவமைப்பு போன்றவற்றை தற்போதே விவாதிக்க தொடங்கிவிட்டனர். கோயம்புத்தூரில் அண்ணாமலையின் பிறந்த நாளை முன்னிட்டு எங்கள் தலைவரை வாருங்கள், எங்களை வழிநடத்துங்கள் என்ற வாசகங்களுடன் அவரது ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட போஸ்டர்களை ஒட்டி தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றனர். பாஜகவிலிருந்து அவர் விலகப் போகிறார் என்பதற்கான அறிகுறிகள் அவரது சமீபத்திய செயல்பாடுகளிடையே தெரிய தொடங்கின. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ கொண்டு வந்த மும்மொழி கொள்கையை அண்ணாமலை பகிரங்கமாக விமர்சித்தார். மேலும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்தும் அவர் அண்மை காலமாக எந்த பதிவுகளையும் சமூக ஊடகங்களில் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை 2020 பாஜகவில் இணைந்து 2021 முதல் 2025 வரை தமிழக பாஜக தலைவராக செயல்பட்டு இளைஞர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் எடுத்துள்ள இந்த புதிய முடிவு தமிழகத்தின் அரசியல் களத்தில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் அண்ணாமலை திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். அப்பொழுது அவர் விமான நிலையம் சென்ற காரில் பாஜக கொடி இல்லை. மேலும் புதிய கட்சி தொடங்குவது குறித்த கேள்வியையும் அவர் மறுக்கவில்லை. இதற்கிடையே தற்போது தேசிய தலைமையுடன் சுமூகமாக பிரிந்து செல்ல விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்ணாமலையின் இந்த முடிவு தமிழக பாஜகவில் தற்போதைய சூழலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் பாஜக தலைவர் நிதின் நபீனை சந்தித்து அண்ணாமலை பேசியிருந்த நிலையில் கூடுதல் தகவல்கள் இப்பொழுது வெளிவந்துள்ளன. அதாவது பாஜகவின் தேசிய தலைமையுடன் தனக்கு எந்த கசப்பும் இல்லை என்பதையும், அதே சமயம் தனது அரசியல் பாதையை தனியாக வகுக்க விரும்புவதையும் அண்ணாமலை மிக தெளிவாக கூறிவிட்டதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட நாட்களாகவே அண்ணாமலைக்கும் தமிழகத்தின் சில முக்கிய கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்த நிலையில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் அண்ணாமலையை எப்படியாவது சமாதானப்படுத்தி கட்சியிலேயே இருக்க வைக்க பாஜக மேலிடம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் ஒரு பகுதியாக அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க முன்வந்ததாகவும்
ஆனால் அண்ணாமலை அதனை திட்டவட்டமாக நிராகரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. பதவிகளை விட தனது அரசியல் பயணமே முக்கியம் என அவர் கருதுவதே இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை பாஜகவில் நீடிப்பதன் மூலம் நீண்ட கால அரசியல் எதிர்காலத்தை உருவாக்குவதில் சில சிக்கல்களை உணர்வதாக தெரிகிறது. கட்சியின் தேசிய கொள்கைகளுக்கும் தமிழகத்தின் பிராந்திய அரசியல் யதார்த்தங்களுக்கும் இடையிலான இடைவெளியை நிரப்புவதில் அவர் சவால்களை சந்தித்து வந்ததும் இந்த விலகல் முடிவுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அண்ணாமலை தற்போது நேரடியாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு பதிலாக முதலில் மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே அவர் நடத்தி வரும் வி த லீடர்ஸ் என்ற தன்னார்வ அறக்கட்டளையை இதற்கான அடித்தளமாக பயன்படுத்த அவர் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இதன் மூலம் இளைஞர்கள் மற்றும் தன்னார்வலர்களை பெரிய அளவில் ஒன்றிணைக்க அவர் திட்டமிட்டுள்ளார். இந்த இயக்கம் முதலில் ஒரு வலுவான தன்னார்வலர்கள் நெட்வொர்க்கை உருவாக்கும். பின்னர் சரியான நேரத்தில் இது முழுநேர அரசியல் கட்சியாக மாற்றப்படும் என அண்ணாமலைக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு சமூக தொழில்முறை பின்புலம் கொண்ட நபர்களை தனது இயக்கத்தில் இணைப்பதன் மூலம் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க அவர் முழு வீழ்ச்சியில் தயாராகி வருகிறார் என்றும் பலரும் கூறி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, தற்போது அண்ணாமலை நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து ஒரு கட்சியை தொடங்கி இருவருமே அந்த கட்சியை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்க போகிறார் என்ற கூறி வந்த நிலையில் அது புஸ்வானமாக மாறிவிட்டது. இருந்தாலும் அவர் திமுகவிற்கு ஆதரவானவர் என்பதும் அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அண்ணாமலையிடம் நீங்கள் திமுகவில் இணையுங்கள், திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்று திமுக எம்பியாக நீங்கள் நுழைந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் என்று தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அண்ணாமலையிடம் கூறி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் அண்ணாமலை, ஸ்டாலின் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் மூவரும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் தற்போது அண்ணாமலையை திமுகவில் இணைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்து அவரை திமுக எம்பியாக்க முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தற்போது அரசியலில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பாஜகவிற்கு தமிழகத்தில் போட்டியாக இருப்பது திமுக தான். அப்படி இருக்கும் நிலையில் பாஜகவிலிருந்து ஒரு பெரும் புள்ளி விலகி தற்போது திமுகவில் இணைவது பாஜகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று தற்போது அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றன. மேலும் திமுகவிற்கு இது மிகப்பெரிய பலத்தை சேர்க்கக்கூடும் என்று கூறுகின்றனர். ஒருபுறம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது திருச்சி கிழக்கில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த நிலையில் தற்போது அண்ணாமலையை திருச்சி கிழக்கில் நிற்க வைத்தால் கண்டிப்பாக திமுக சார்பில் அண்ணாமலை தான் எம்பியாக வருவார் என்று தற்போது கருத்து கணிப்புகளும் வெளிவந்துள்ளன. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.